இந்த நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல எதிர்பாராத திருப்பமாக மீண்டும் இரண்டாவதாக பதிவு செய்யப்பட்ட 1/2025 அப்படிங்கிற அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையோட நியோமேக்ஸ் நிறுவன தரப்பில் இருந்து தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனு நிர்வாக காரணங்களால நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக இதுவரை பட்டியலிடப்படாமல் இருக்கு. தற்போது அது தலைமை நீதிபதியினுடைய ஒப்புதலுக்காக காத்துட்டு இருக்குது. அதனால அந்த வழக்கினுடைய அந்த பண்டல் கிடைத்த பிறகுதான் இந்த விவகாரம் குறித்து பேச முடியும்னு சொல்லி ஏற்கனவே அரசு தரப்பு வழக்கறிஞரும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தியும் தெரிவித்துவிட்ட நிலையில் இன்றைய விவாதத்திலும் அந்த வழக்கு கட்டுகள் முறைப்படி நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக வந்து சேராத காரணத்தினால அந்த விவகாரம் குறித்து பேசப்படல. மேலும் இது அடுத்த வாரத்துல பட்டியலிடப்பட்டால் தன்னுடைய கவனத்திற்கு அதை கொண்டு வந்தால் உடனே அதை விசாரிக்க எடுத்துக்கொள்வதாக நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தெரிவிச்சிருக்கிறாங்க. இது முதல் விவகாரம்.